மாலிக் என்றும் படிக்கலாம் என்பதற்காகவும் மலிக் என்றும் படிக்கலாம் என்பதற்காகவும் குர்ஆன்ல பல வசனங்கள்ல இந்த மாதிரியாக எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்களுமே இன்று இப்படி எத்தனை இடத்துல எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, எத்தனை இடத்துல குறைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வாவ், எத்தனை லாம், எத்தனை அலிஃப் என்றெல்லாம் எழுத்துக்களை எண்ணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய குர்ஆனை பாதுகாத்து நம்முடைய முன்னோர்கள் 14 நூற்றாண்டுகளாக இப்படி கணக்கிட்டு எழுதப்பட்டதுல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே எழுத்துல 2 கிராத் இருக்கும், இன்னும் சில இது வித்தியாசமாவும் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இப்ப போட்டு காமிக்கிறேன். இதுல நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ஹிதாமுஹு மிஸ்க் தான் எழுதி இருக்கு. ஹிதாமுஹு மிஸ்க், ஹிதாமுஹு மிஸ்க்ங்கறத எப்படி ஓதுனாங்க? காத்தமுஹு மிஸ்க், காத்தமுஹு மிஸ்க் என்று இங்கு ஓதப்படுகிறது. இப்ப இது தவறா என்றால் அந்த காத்தம்ங்கிற முறை இல்ல, ஆனா கிராத்துல இருக்கு. சில இதுல இந்த மாதிரி அலிஃப் இல்லாதது அலிஃபாக உச்சரிக்கப்படும், அலிஃப் இந்த மாதிரி சேர்க்கப்படாமல் இருக்கும். மாலிக்குங்கிறதுல அலிஃப் இருக்காது, ஆனா மேல சின்ன அலிஃபா போடப்பட்டு உச்சரிக்கப்படும். இப்படி குர்ஆனுடைய ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு வார்த்தையுமே எப்படி ஓதணும், எப்படி நம்ம எழுதணும் என்பதற்கு பல இலக்கணங்களை எழுதி நம்ம வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க ஆதாரம் கூட்டிய புத்தகங்கள்ல இருக்குது என்பதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப கிராத்லாம் இப்படி இல்ல அப்படி இல்லல்லா ஜஹீம் மறுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இல்ல இல்லல்லாஹி ஜஹீம் என்பதையும் இப்படியும் எழுதலாம், இலல் ஜஹீம் இலல் ஜஹீம்ங்கிறதையும் 2 முறையில் எழுதலாம் என்பதை அவர்களே இந்த நிலையில ஒத்துக்கொண்டார்கள். 2 நிலையில் எழுதலாம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், அல்லது சவுதி குர்ஆன் தவறானது என்று டிக்ளேர் பண்ண வேண்டும். இந்த 2 தாங்க. ஒன்னு இப்படியும் அப்படியும் எழுதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று அவர்கள் இந்த இதுல ஒத்துக்கொள்ளணும், அல்லது சவுதியில முஜம்மா மலிக் ஃபஹத்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அனைத்துமே குர்ஆனில் பொதுவோக்காக தவறாக எழுதப்பட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாங்க இந்த இடத்துல பதிய வச்சுக்கிறோம். அதே போல திரும்ப இந்த வசனத்துக்கு அடுத்ததுக்கு நாம போலான்னு பார்த்தோம். இந்த விஷயத்தை மட்டும் பதிய வச்சுட்டு போறோம். வசத்த என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வராது என்று எழுதி இருப்பதற்கு அவர் அர்த்தம் வராது என்று எழுதி இருக்கிறாரு, அதுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். அதே போல அதிகபட்ச வார்த்தைக்குத்தான் என்னது இந்த மாதிரி மாத்துறதுக்கு அனுமதி இருக்குது. 3 வார்த்தை வந்து அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லதுக்கும் எழுத்துக்கு அசல் எழுத்துக்கு அனுமதி இல்லைங்கிறதையும் அவர் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை வைக்கணும். அடுத்தபடி அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, தலைப்புக்கு வெளியே போய்கிட்டு இருக்கிறத நல்லா பாக்குறீங்க. நம்ம மேல குற்றச்சாட்டு சொல்றதா நம்ம எழுதுனது என்ன தவறுன்னு சொல்ற விட்டுவிட்டு அவரு கிராத் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. அது நம்ம இதுல உள்ள மேட்டர்ல இல்ல, அப்படி வச்சுக்கிறோம். அது சொன்னதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த காத்தமுஹு மிஸ்குண்டு ஓதலாங்கிறார். இருக்கிறது என்ன? ஹிதாமுஹு மிஸ்குண்டு குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது. காத்தமுஹு மிஸ்குண்டு ஓதினாருன்னு காட்டுறாரு. இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா? இது இந்த குரல் யார் குரல்? இது ரசூலுல்லாஹ் குரலா? யாரோ ஓதுறாரு. பாத்தமுஹுன்னு ஒருத்தர் ஓதலாம், அது கூட இருக்கு. இது ஆதாரமா என்ன? யாரோ ஒருத்தர் ஓதினாருங்கிற ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இந்த மாதிரி காத்தமுஹு மிஸ்குன் என்று ஓதினார்கள் ரசூலுல்லாஹ்னு காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாத ஒன்ன ஓதுன யாரோ ஒருத்தர் ஓதுனா காட்டினா அது நிராகரிக்கப்பட வேண்டும். குர்ஆனோடு விளையாடுகிறார்கள் இவங்க தான். இந்த கிராத்துங்கிற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 7 அஹ்ருஃப்ல அருளப்பட்டதுன்னு சொன்ன இதையா? மொழியில வந்து உச்சரிப்புகள் வந்து ஒவ்வொருத்தர் செய்வாங்க. வாழைப்பழமா ஒருத்தன் வாழைப்பழமா, அதை வந்து அவன் மொழியில உள்ளவனுக்கு நாக்கு வராது சொல்லிட்டு போறான்னு விட்டுற மாதிரி உள்ளதுதான் அது. அந்த மாதிரி அரபில் என்ன செய்வாங்க? ஹாவை வந்து காம்பாங்க சில பேரு. இதுதான் 7 கிராத்தை தவிர இந்த 7 கிராத்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? யௌமுல் ஜும்மான்னு குர்ஆன்ல வார்த்தையை சேர்க்கிறது, இதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? நியாயப்படுத்தாரு. மாலிக் இந்த கடாஜபர் இல்லையா, அதனால அது மலிக்கு மாலிக் 2 ஓதலாமா? சரி பரவாயில்ல. இதா யௌமுல் ஜும்மான்னு இடையில வார்த்தையை சேர்க்கிறது. யௌமுல் அது இல்ல, அதாவது மினல் பைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி ஒதக்கரி உள்ளுன்தா ஒமா கலக்க தக்கர உள்ளுன்தா ஒதக்கரி உள்ளுன்தா குர்ஆனில் விளையாடி இருக்கிறாங்க தான் கிராத். அதெல்லாம்
கிராத்துன்னு கிதாபுல எழுதி வச்சிருக்காங்க. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்காங்க போது, உள்ளத்துல பாதுகாத்திருக்காங்க போது, ஒன்னு ஜிப்ரீல் வந்து ஹித்தாமு கொண்டு ஓதி காட்டியிருப்பாரு, இல்லாட்டி ஹாத்தமு கொண்டு ஓதி காட்டியிருப்பாரு. அவர் ஒருத்தர் வந்து ஓதி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஓதி காட்டியிருக்காங்க. அப்ப ஹித்தாமுகு ஓதுனா ஹாத்தமுகு ஓதக்கூடாது, ஹாத்தமுகுன்ற ரசூலுல்லாஹ் ஓதுனா ஹித்தாமுகு ஓத, அதான் குர்ஆனை பாதுகாக்கிறது. கிராத் என்ற பெயர்ல இவங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு கொதிக்கணும், அது தலைப்புல வரல. அவர் அதை நியாயப்படுத்துறார். கிராத்னு சொல்லி மொத்தத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் இல்லாத வார்த்தையெல்லாம் பயங்கரமா சேருது. மாலிக்கு மலிக்கு மாதிரி உள்ள சும்மா லைட்டா காட்டுறாரு அவரு. அதை தாண்டி என்ன செய்யுது, குர்ஆன்ல இல்லாத ஒரு சொல்லையே உள்ள வைக்கிறாங்க, ஒரு சொல்லை எடுக்கிறாங்க, ரெண்டு வார்த்தையை மொத்தமா சேர்க்கிறாங்க. அது மாதிரிலாம் நிறைய நிறைய அடுக்கடுக்க. உதாரணமாக அன் தபுத்தகு ஃபதலம் மிர் ரப்பிக்கும் இருக்கு ஒரு ஆயத்து. இதை வந்து ஒருத்தர் என்ன ஓதுறாருன்னு கேட்டா, அன் தபுத்தகு ஃபதலம் மிர் ரப்பிக்கும் ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜி கரா இப்னு அப்பாஸ்னு வருது. இதை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம், குர்ஆன்ல இல்ல. மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற நாங்க இருக்கிற மலிக்கி மாலிக்கு சரி, மலிக்க மாலிக்கின்னு வாசிடலாம், மாலிக்க மலிக்கின்னு வாசிடலாங்கிறீங்களே. இந்த கிராத்துல இப்படி ஒண்ணு இருக்குதா, அன் தபுத்தகு ஃபதலம் மிர் ரப்பிக்கும் ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜினா இது குர்ஆன் பாதுகாக்கப்படலன்னு தான் அர்த்தம். குர்ஆன்ல இருக்கிறது ஃபதலம் மிர் ரப்பிக்கும் மட்டும். ஒருத்தர் ஓதுறாரு ஃபதலம் மிர் ரப்பிக்கும் ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜி, இதுக்கு அர்த்தம் என்ன? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்ற அர்த்தமா, படலன்னு அர்த்தமா? படலன்னு அர்த்தம் வந்தா யாரு ஓதுனாலும் தூக்கி எறிய வேண்டும். குர்ஆனை பாதுகாக்கப்படலன்னு தான் இதுக்கு அர்த்தம் வரும். அப்ப கிதாபுல எழுதி வச்சா ஏத்துக்க முடியுமா? குர்ஆனை தூக்கி எறிகிற மாதிரி ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. அதை இப்ப நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சீனு சாதுக்கு பேசிட்டு இருக்கிறார். இதை நியாயப்படுத்துறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். அது மாதிரி வந்து நீங்க ஆதாரம் காட்டுனதுக்கு மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்களா? இருந்துச்சா? உஸ்மான் எழுதுனதுல இருந்துச்சா? அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு அறிவிப்புல வரலாம், என்ன கவனம் குறைவா சொன்னாரு, அப்படி விட்டு போயிருந்தோமே தவிர நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்துல பாதுகாக்கப்படலன்னு உண்டாக்கி போயிடக்கூடாது. அதை வந்து என்ன செய்யறாரு, அப்பட்டமா இதுல சொல்றாரு. தலைப்புக்கு அப்பாற்பட்டு போறாரு. கிராத் மரார் சொன்னா பதில் சொல்ல மாட்டோம், என்ன அது இல்ல. நம்ம தர்ஜுமாவில் எழுதப்பட்டதுடைய விமர்சனங்கள் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்ப அந்த பசத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்றோம். அர்த்தம் இல்லைன்னா அர்த்தம் இல்லை, நாங்க அர்த்தம் செஞ்சே இருக்கிறோம். வசத்துக்கு அர்த்தம் இல்லையான்னு கேட்கிறாங்க. அர்த்தம் செஞ்சு இருக்கிறோம். வசத்தவுக்கு வசத்த சீனுடைய அர்த்தம் செஞ்சிருக்கிறோம். சீன் தான் உச்சரிப்புங்கிற காரணத்தினால அர்த்தம் இல்லைன்னு சொல்லல. சாதாகவே வைத்தால் அர்த்தம் இல்ல. நாங்க சீனாகத்தான் ஓதணும், எப்படி சவுதியில மேல போட்டிருக்கிறான் அந்த மாதிரி போட்டா அதுக்கு அர்த்தம் வரும். குர்ஆனுக்கு அர்த்தம் இல்லாம நாங்க ஆக்கல, அதுக்கு சொல்லி போடுறோம். அதனால இந்த கிராத்தில் இந்த விஷயம் கோட்டு கேட்ட வேண்டாம். நீங்க காட்டுறதா செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கிராத் ஏதாவது இருந்தா கோட்டு காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, இந்த ஹாத்தமுங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய குரலை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஆதாரத்தோட காட்டினீங்கன்னா ஏத்துக்கிறோமே தவிர, இந்த மாதிரி இந்த கொள்கை உங்களை மாதிரி ஏத்துக்கிட்ட கொள்கைக்காரங்க நிறைய ஓதிருப்பாங்க, அதெல்லாம் கூட அந்த குர்ஆன் காட்டி குர்ஆனை விளையாடாதீங்க. அல்ல எந்த குர்ஆனை பாதுகாத்து அல்லாஹ் தந்திருக்கிறானோ, ஒளி வடிவத்தில் தந்திருக்கிறானோ, ஓசை வடிவத்தில் தந்திருக்கிறானோ அதை ஏத்துக்கிறங்க. இப்ப என்ன செய்யறேன்னு கேட்டா, இப்ப லா இலல் ஜஹீம் கேட்கிறாரு. சவுதியில தப்பு தாங்கிறேன், உங்க வாதப்படியே தப்பு. என்ன சொல்றீங்க? மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க, நீங்க அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொன்னாங்க, நீங்க கூடுதலா எழுதிதான் விட்டுருன்னு சொன்னாங்க. நம்ம அவங்களுக்கு மேல மிஞ்சின ஆட்களா, அவங்கள விட மேலான ஆட்களா நம்ம அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவங்கள விட மேலானவங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சவுதிக்காரர்கள் அழிவை கட் பண்ண என்ன அர்த்தம்? நாம சாதா வந்து சீனா மாத்திரல, சாதா வச்சுக்கிட்டு விவரம் சொல்றோம். சவுதிக்காரன் என்ன பண்ணிருக்கான், லா இலல் ஜஹீம் இந்தியாவுக்கு வெளியிடும் போது போட்டுட்டு சவுதிக்கு வெளியிடும் போது லா இலல் ஜஹீம் போட்டு அழிவை கட் பண்ணா இருக்கிறத கட் பண்ணுவது என்ன? எங்க கருத்துப்படி தப்பு, உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும். இப்ப சொல்லாட்டி ரெண்டு எப்படி சரியா இருக்கு? குர்ஆன் லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா, லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா? ரெண்டும் சரியா? அப்ப ரெண்டும் என்ன, அது கூட ஆதாரத்தை காட்டணும். கண்டிப்பா சொல்லுகிறேன், லா இலல் ஜஹீம் இந்த அழிவை கட் பண்ண கூடாது. இலக்கணப்படி கட் பண்ணலாம், இலக்கணப்படி அது தவறுதான், அந்த இருக்க கூடாதுதான், அதை நாங்க குறிப்பிடுவோம். ஆனா எழுத்துல கை வைக்க மாட்டோம். என்ன மாதிரி எழுதி இருந்தார்களோ அதை நம்ம அப்படி எழுதிட்டு வாசிக்கிறதுல இலல் ஜஹீம் வாசிப்போம். வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தியது யார்? சவுதி. வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தாம குர்ஆனை வைத்திருப்பது யார்? நாங்க. வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி விடாதே, அந்த எழுத்து அப்படி இருந்துட்டு இருக்கட்டும், ஆளாளு கை